Hi friends, welcome to Gom Shopping. அஃபோர்டபுள் ஃபெஸ்டிவல் குர்த்தா அண்ட் குர்த்தா செட் தான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். அதை பற்றின ரிவ்யூ தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாக் கலரில் இருக்க மாதிரி ஒரு 2 பீஸ் செட் தான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு லாங் அனார்கலி, அதாவது கவுன் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி தான். இது கூட வந்து துப்பட்டாவும் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் வந்து மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபேப்ரிக் வந்து ஜார்ஜெட் ஃபேப்ரிக் தான். நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக்கு. நான் வாங்கினது இல்லாமல் ஒரு 8 கலர்ஸுமே அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து பிளாக் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டி. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு கிராண்டான ஒரு லுக்குமே கொடுக்கும். பஸ்ட் கிட்ட மட்டும் நல்லா கிராண்டாக கோல்டன் கலரில் சீக்வன்ஸ் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. 3/4 ஸ்லீவ் தான். ஸ்லீவோட இது வந்து அவ்வளோவா டிரான்ஸ்பரண்டாக தெரில. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் இருக்க மாதிரி ஒரு அனார்கலி செட் தான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணேன். இதுவுமே வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். ஸோ இதோட துப்பட்டா தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு பாந்தினி டிசைனில் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா கிராண்டான ஒர்க்கில் கொடுத்துருந்தாங்க. 4 சைடுமே லேஸ் ஒர்க்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட அனார்கலி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அனார்கலியில் வந்து நல்லா கிராண்டான மிரர் அண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. நெக்குக்கு கீழே வந்துட்டு பஸ்ட் கிட்டலாம் குட்டி குட்டியாக எம்ப்ராய்டிங் ஒர்க் பிங்க் கலரில் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் குட்டி குட்டி பீட்ஸ் ஒர்க்குமே கொடுத்துருந்தாங்க. பேக் சைடு வந்து நாட்மே கொடுத்துருந்தாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுற மாதிரி. இது வந்து ஃபுல் ஸ்லீவ் தான். ஸ்லீவ் எண்டில் வந்துட்டு குட்டி குட்டியாக பீட்ஸ் ஒர்க் பண்ணி ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. நல்லா ஒரு கிராண்டான ஒரு ஃபெஸ்டிவல் வேரும் கூட இது. நீங்கள் செலிப்ரேஷன், அதாவது பொங்கல் செலிப்ரேஷன் இல்லைனா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வேர் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுலேயே வந்து க்ரீன் அண்ட் பிளாக் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. இதுவுமே ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக் தான். உள்ளே கொடுத்துருந்த லைனிங்கோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, இது ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா. அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் வேர் பண்ணுறப்ப ரொம்பவே லைட் வெயிட்டடாக தான் இருந்துச்சு. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதோட ஷால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிங்க் கலரில் பாந்தனி டிசைனில் ஷால் வந்து ரொம்பவே கிராண்டான ஒர்க்கில் கொடுத்துருந்தாங்க. நம்ம வேறு ஏதாவது ட்ரெஸ்க்கு கூட இந்த ஷால் பேர் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே கிராண்டான ஒரு லுக்கில் கொடுக்கும். ஷாலோட லென்த் அண்ட் வித் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீட் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த ஷால் வந்துட்டு நீங்கள் வெயிட்டே இல்லை, ரொம்ப லேஸான ஒரு வெயிட்டில் தான் இருந்துச்சு. தேர்ட் ஒன் வந்து ஒரு குர்த்தி 3 பீஸ் குர்த்தா செட் தான். இது வந்துட்டு ஒரு பர்பிள் கலரில் இருக்க மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே கிராண்டான ஒரு லுக் தான். நீங்கள் ஒரு அதாவது ரொம்ப கிராண்ட் இல்லை, ஒரு செமி கிராண்டில் இருக்க மாதிரி தான். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போகிற மாதிரி இருந்தால் ஒரு நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும். இது நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா சில்வர் கலரில் கொடுத்துருந்தாங்க. எம்ப்ராய்டிங் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்கு பீட்ஸ் ஒர்க் எல்லாமே நெக் கிட்ட நல்லா கிராண்டாக சில்வர் கலரில் கொடுத்துருந்தாங்க. பேண்ட்டோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. துப்பட்டாவுமே லைட் ஸ்பாஞ்ச் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெட்டீரியல் தான். 4 சைடு லேஸ் ஒர்க்கில் கொடுத்துருந்தாங்க. பேண்ட்டுக்கு கீழேயும் சீக்வன்ஸ் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 3/4 ஸ்லீவ் தான். ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் தான். ஸ்லீவ் எண்ட்லேயுமே வந்துட்டு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. சேம் சீக்வன்ஸ் ஒர்க்கே கொடுத்துருந்தாங்க. சேம் அதே சீக்வன்ஸ் ஒர்க் பேண்ட்லேயுமே கொடுத்துருந்தாங்க. அட்ஜஸ்டபிள் ஸ்டிப், நல்லா அட்ஜஸ்டபிளாக இருக்க மாதிரி எலாஸ்டிக்குமே கொடுத்துருந்தாங்க. சைடு பேக்கெட்டுமே கொடுத்துருந்தாங்க. இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு லுக்குமே கொடுக்கும். ஒரு ஃபெஸ்டிவலுக்குமே இது நீட்டாக நீங்கள் வேர் பண்ணிட்டு போகணும், ரொம்ப கிராண்டாக வேணாம், சிம்பிளாக போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த குர்த்தா செட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு நீட்டான லுக் கொடுக்கும். லாஸ்ட் வந்துட்டு ஒரு ரெட் கலரில் இருக்க மாதிரியான ஒரு குர்த்தா செட். இது வந்து ரயான் மெட்டீரியல் தான். பட் இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் அண்டு குர்த்திக்கு கீழே வந்துட்டு நெட்டட் ஃபேப்ரிக்கில் கவர் பண்ணி எம்ப்ராய்டிங் ஒர்க் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. நீங்கள் இது கூட வந்து சிம்மர் லெகினும் வேர் பண்ணலாம். இல்லை உங்களால் சிம்மர் லெகின் எனக்கு பிடிக்காது அப்படின்னா கோல்டன் கலர் இல்லைனா ஸ்கின் கலர் லெகின் பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ கிராண்டான ஒரு லுக் இந்த குர்த்தி. இதோட நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்லீவ் கிட்ட ரொம்ப கிராண்டாக கொடுத்துருந்தாங்க நெட்டட் ஃபேப்ரிக்கில். சேம் நெட்டட் ஃபேப்ரிக்குமே குர்த்தி எண்டில் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆலியா கட் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். அதாவது குர்த்தியோட சைடு ஓப்பன், அதில் கொடுத்து கீழே வந்து நெட்டட் ஃபேப்ரிக்கில் கவர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபெஸ்டிவலுக்குலாம் வேர் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். சிம்பிளாக நீட்டான ஒரு லுக் கொடுக்கும் நம்ம வேர் பண்ணுறப்ப. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருந்தாங்க. ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு, வேர் பண்ணுறதுக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதுவுமே ஒரு ஃபெஸ்டிவல் வேர் தான். நீங்கள் மினிமலாக நார்மலாக ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஹெவி கிராண்ட் ஒர்க்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி சிம்பிளாக தான் வேர் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு காட்டன் பிளெண்ட் மெட்டீரியல் தான். இது கூட வந்து நீங்கள் ஸ்கை ப்ளூ கலர், ராமர் க்ரீன் அண்ட் கோல்டன் கலர் இந்த மாதிரி எந்த கலர் வேணால் லெகின் பேர் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்லீவ்லேயுமே சேம் அதே த்ரெட் ஒர்க் மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்குமே அழகாக இருந்துச்சு, வேர் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய குர்த்திஸ் தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன். குர்த்திஸ் ஃபுல்லாகவே குர்த்தி அண்ட் குர்த்தா செட் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீட் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லியுமே ஷார்ட்ஸ் வீடியோ நான் அப்லோட்
அப்லோட் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து லாங் வீடியோ வரும். ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.